ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். மீனாக்கு வந்து ரோகிணி பற்றி எல்லா விஷயமே வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ வந்து அவங்க சோகமாக இருக்காங்க. இப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வீட்டில் யாருக்கிட்டுமே நம்மளால் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி வந்து இருக்குது. என்ன செய்ய அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து மிரட்டுறாங்க. நீங்கள் மட்டும் சொல்கிறீ அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சமையலில் வந்து சரியாகவே சமையல் பண்ண முடியாமல் வந்து உப்பு போட்டு உரைப்பை போட்டு இப்போ கெடுத்து வச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு விஜயா அத்தனை பேரும் திட்டுறாங்க. உனக்கு என்னாச்சு மீனா, சமையல் சாப்பிட சரியில்லை, நீயா அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா பயங்கரமாக திட்டினாங்க. அப்புறம் வந்து கிச்சனில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அங்கேயே ரோகிணி வந்து நீலாம் எப்படி தான் குற்ற உணர்ச்சி எல்லாமே இருக்குது, எல்லாருமே ஒன்னால தான் தெரியாத உனக்குன்னு சொல்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்காங்க. தெரியுது, இருந்தாலும் நீங்கள் அதே மனசை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பின்ன நினைக்காம உண்மையெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தட்டை கீழே போட்டுறாங்க. முத்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கை தொட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னாங்க. நேரம் மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. ஒட்டவாளில் போய் அங்கேயுமே அழுதுகிட்டு இருக்காங்க. ரோகிணி வராங்க. ரோகிணி வந்தவுடனே உனக்குலாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி கிடையாது, உண்மையெல்லாம் என்னாலலாம் இருக்க முடியாது, ஒரு பெரிய உண்மையும் புருஷன்கிட்ட நான் எந்த உண்மையுமே நான் மறைச்சது கிடையாது, இன்றைக்கி புருஷன் குடும்பம் எல்லாத்தையுமே நான் மறைக்கணும்னு சொல்லி கதறி அழுறாங்க. என்னுடைய ஃப்ளாஷ்பேக் கேட்டால் நீங்கள் இப்படிலாம் செய்ய மாட்டீங்க, என்னோடய கதையை ஏன்னு நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ ஊரை சுற்றி ஏகப்பட்ட கடன், நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ தான் நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபேக்ட்ரியோட ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தம்பிங்க இருந்தாங்க, அவருக்கு வந்து மகனும் இருந்தாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தன்னுடைய மகனுக்கு ஏன் நம்ம இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. உடனே எங்கள் அப்பா கிட்ட கேட்டாங்க. நான் தான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன் என்னப்பான்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அப்பா வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. நானே எவ்வளவோ கதறி எழுதேன் படிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உடனே அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வயசோட 15 வயசு வந்து மூத்தவர். ஆனால் அவருக்கு ஒரு நல்ல பழக்கமே கிடையாது, எல்லாமே ஒரே கெட்ட பழக்கமாக தான் இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சோடனே வீட்டில் உட்காந்தப்போ கூட என் சம்மதம் இல்லாமல் என் கையை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்துட்டு போனார். பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி என்னை வந்து ரொம்ப வந்து அவர் வந்து சித்திரவதை பண்ணுவார். நான் வந்து அழுதுகிட்டே இருப்பேன். மனைவிங்கிறதே ஒன்றும் இல்லை, அவர் வந்து பாசமாகவே இருக்க மாட்டார். 3 மாதத்துக்கு அப்புறம் நான் குழந்தை உண்டாயிருந்தேன். அப்போ தான் வெளியில் போய்ட்டு திடீர்னு வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டார். உடனே அவங்க அண்ணங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சொத்தெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கையில் 5 லட்ச ரூபா கொடுத்து, அவ்வளோதான் உனக்கு எந்த சொத்துமே இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அண்ணன் வந்து என்ன பண்ணாருன்னா என்னை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விட்டார். அப்போ நான் கதறி அழுதுகிட்டே இருந்தேன். இந்த மாதிரி தான் இருந்தோம், எனக்கு கல்யாணம் ஆச்சு, நீங்களே வந்து பாருங்கள் அப்படி சொல்லி கதறி அழுறாங்க. இதை கேட்டோன்னே ஏற்கனவே மீனாவுக்கு வந்து இலகிய மனசு. இதெல்லாம் கேட்டோன்னா ஐயோ இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க உலகத்தில், ஐயோ பாவம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மீனாவை வந்து ஒரு வழியாக வந்து ரோகிணி வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் எப்போ உண்மை தெரிய போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி, வணக்கம்.